ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, தஞ்சாவூரில் ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய தேங்காய் திரட்டுப்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு 2-3 பொருட்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பண்ண முடியும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டும் கூட. இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு நான் கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கிறேன் வெல்லம், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கூட குட்டி குட்டி கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய சேர்த்துறாம நல்லா அது கரைச்சி விட்டுறலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். அது கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடித்து எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நான் எந்த கப்பில் வெல்லம் சேர்த்தணும் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கைவிட்டுறாமல் வருங்க. லேசாக இப்படி எடுத்து வாயில் சாப்பிடும்போதே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். லேசாக இந்த மாதிரி செவந்து வந்தாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அதிலே மிக்சி ஜார்லேயே நான் வாசனைக்காக ஒரு 2-3 ஏலக்காய், 4 ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். நான் அந்த ஏலக்காயும் இது கூடவே நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது நான் 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரப்பாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப்பு பாசி பருப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் நான் மிக்சி ஜார் கூடவே இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கொர அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸாக எவ்வளோ தண்ணி தேவையோ அதை பார்த்து ஊற்றி அரைச்சிக்கோங்க. எனக்கு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். பருப்பு 1-2 அரையாமல் இருந்தாலும் நம்ம தேங்காய் சேர்த்தலாம். தண்ணி சேர்த்து அரைக்கும் போது அரைஞ்சிரும். வெல்லம் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா சேர்த்ததுக்கப்புறமா நெய் லேசாக ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் பார்த்திங்களா. அப்போ கொஞ்சமாக தேங்காய் சில்லும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்து நம்ம நல்லா நெய்யில் வறுத்துட்டு சாப்பிடும்போது அந்த வாயில் கடி போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கான ஒரு ருசி கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தது எல்லாத்தையுமே நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அந்த நெய் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் இருக்கும்ல, அந்த கடாயில் இருக்கும்ல, அது இருக்கட்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம முந்திரி தேங்காயெல்லாம் நம்ம வேறு இதில் மாற்றிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய், பாசிப்பருப்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு, தண்ணி சேர்த்து ஊற்றுவோம் அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தமாக வலித்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு உடனே கலக்க ஆரம்பிச்சிடணும். அடி பிடிச்சிடாமல் உடனே நல்லா அப்படி கலரிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகும். அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும்போது நம்ம வெல்லம் நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு பாகு மாதிரி தான் இருக்கும். நல்லா பிசுபிசுப்பாக இருக்கும். ஆனால் பாகு பக்குவம் பார்க்க வேண்டாம். நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துருந்ததுனால அது அப்படி தான் இருக்கும். அதை இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். பார்க்கும்போது ஒரு தேன் போடுற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தமாக சேர்த்துட்டோம். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இப்போ கை விட்டுறாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம பொறுமையாக இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா வத்திட்டு ஒரு கெட்டி பக்குவம் வரும். அந்தளவுக்கு நம்ம கலந்துட்டுருக்கணும். இப்போ சூடு வர வர அந்த பருப்பு, தேங்காய், நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாமே நல்லா வேக ஆரம்பிக்கும். அது வெந்ததுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு அல்வா பக்குவத்துக்கு வரும். அந்தளவுக்கு நீங்கள் கைவிட்டுறாமல் கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் அதுக்கப்புறமா சேர்த்தேன். அதுக்கப்புறம் நான் சேர்க்கலை. ரொம்ப நெய் இல்லாமல் தான் இது செஞ்சேன். கொஞ்சம் நெய் ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் தித்திப்பாக ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ நான் இந்த தேங்காயும் முந்திரியும் நல்லா வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இது கூட நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு எடுத்து இப்படி எடுத்து கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும்.
அதாவது சூடு ஆறுனதுக்கப்புறமா கையில் எடுத்தோன்னா ஒட்டாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு மாதிரி வரும். அந்த பக்கம் வரும்போது நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இதை வந்து பீஸாக போடுற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நெய் தடவின பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி எடுத்துட்டேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஆறுறதுக்காக மட்டும் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஏன்னா சூடு பயங்கரமாக இருக்கும். இப்போ இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த ஹீட்டை போகிற வரைக்கும் சூடு ஆறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கணுமா இல்லைனா நீங்கள் வந்து வேறு எப்படி செய்யணும் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு வந்து மாறாது. அந்த குழந்தைங்கள ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சிறு சிறு உருண்டைகளாக எடுத்துகிட்டு சும்மா நான் அந்த முந்திரி தேங்காய்லாம் வறுத்தேன் பார்த்திங்களா, அந்த கரண்டிலே சும்மா அமுத்திட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி நான் வந்து இது மாதிரி வச்சுட்டேன். இது இப்படி தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அமுத்திட்டு எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் எந்த மாதிரியான சைஸுக்கு பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட். இது வந்துட்டு நிறைய வீடுகளில் அடிக்கடி இதை செய்வாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு தேங்காய் திரட்டுப்பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.